हाय फ्रेंड्स, पंकज नलबागத்தில் இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு முதல்ல நான் 1 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். நல்ல தண்ணீர் தெளித்து பெசரி வெச்சிடலாம். நல்லா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனவுடனே மிக்ஸியில் நம்ம ரவை மாதிரி இதை பொடிச்சிடலாம். பல்ஸ் மோடில் வச்சு நம்ம பொடி பண்ண போகிறோம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசி எடுத்துக்கிறேன். இதை ரவை மாதிரி நம்ம பொடிச்சிடலாம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த டிஃபனை நீங்கள் மார்னிங் அப்படி இல்லைன்னா நைட்டு கூடி பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். லஞ்சு கூடி நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப அருமையான ரெசிபி. இப்போ நம்ம இதை பல்ஸ் மோடில் வச்சு ரவை மாதிரி பொடிச்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நான் டேஸ்ட்டுக்காக வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் காரத்திற்கு உணர்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல பச்சை மிளகாய் வேணும்னா கூட நீங்கள் கீரி சேர்த்துக்கலாம். காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு புளி, 3 கப்பு தண்ணீர் சேர்த்து 4 கப்பு விட்டுருக்கேன். இது நல்லா குழைவாக வேகணும். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் புளி தண்ணீரை இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இடத்துல நான் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வாசனைக்கு பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடித்து வைத்த அந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணீர் விட்டுருக்கோம். புளி 1 கப்பு, 3 கப்பு தண்ணீர் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக புளிப்பொங்கல் தயாராகிடுச்சு. இப்போ நான் உப்பு காரம் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடறேன். 5 விசில் வரட்டும், நல்லா வேகட்டும். இது வெந்த பிறகு கொஞ்சம் குழைவாக இருக்கும். ஆனால் நேரம் ஆக ஆக கெட்டிப்படும். ரொம்ப டேஸ்டான ட்ரெடிஷ்னல் புளிப்பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நிறைய பேர் மறந்துருப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு பப்படம் தொட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூடி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்ல ஸ்பைஸியாக புளிப்பாக ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.